சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் அடுத்த 45 நாட்கள் நீங்கள் விரும்பிய நபரே நல்ல செய்தியை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. விரும்பிய நபரே தேடி வந்து நல்ல செய்தி சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உறவு ஒருவரால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக செவ்வாய் பெயர்ச்சியின் காரணமாக அடுத்த 45 நாட்கள் நிறைவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அந்த வகையில் செவ்வாய் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவது மங்களகாரகனின் அமைப்பால் பல்வேறு வகையான நல்ல பல சுப நிகழ்வுகள் உட்பட பல காரியங்கள் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக கைகூடும். குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உறவு ஒன்றால், நீங்கள் விரும்பிய உறவு ஒன்றால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தீர்வுக்கான நல்ல செய்தியும், அதேபோன்று எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல இனிமையான செய்திகளும், அதேபோன்று நீங்கள் விரும்பிய ஒரு நபர் உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதோடு உறவு ஒன்றால் மிக சிறப்பான மாற்றம் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமையலாம். அதோடு மட்டுமல்லாது திருமணம் போன்ற பல நல்ல வாய்ப்புகளும் நீங்கள் விரும்பிய நபரிடமிருந்து நற்செய்தி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. ஆனால் அதே சமயம் ஜென்ம ராசிக்குள் வருகிறாருங்க மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று சொல்லக்கூடிய வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய். எனவே இந்த வேளையில் சற்று கவனத்துடன் இருப்பதும், ஏனென்றால் உறவு ஒருவரால் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கலாம். சில நேரங்களில் தவறான உறவுகளால் சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதையும் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ஆனால் பெரும்பாலும் மங்களக்காரகன் சுபஸ்தானங்களை காட்டிலும் ஜென்மராசியில் சஞ்சரிக்கும் போது நல்ல பல மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தில் அமர்ந்து சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். மோட்சக்காரகரான கேதுவுடன் இந்த இணைவு ஏற்பட்டிருப்பதால் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அதிரடியான மாற்றமும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த வேளையில் பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் செவ்வாயின் அருள் இருந்தால் உத்வேகத்துடன் உற்சாகத்துடன் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். மங்களகாரகன் என்று அழைக்கப்படுவதால் இந்த வேளையில் அவர் ஜென்மத்திற்குள் நுழைந்தாலும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் நீங்கள் விரும்பிய நபராலே நற்செய்தியாக கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான மங்கள காரியங்கள் இந்த தருணத்தில் கைகூடும். குறிப்பாக பூமிக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். எனவே உறவுகளுக்கிடையே இருந்த சொத்து பிரச்சனைகள் நீங்கள் விரும்பிய நபரால் தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாகவே கிடைக்கிறது. சகோதரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விலக்கி இந்த தருணத்தில் உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றத்தையும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சரியாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற இடத்திலேயே சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். உதாரணமாக, நாம் ஒரு இடத்தில் பணிபுரிகிறோம். அங்கு பணிபுரியக்கூடிய இடத்தில் ஊதியம் போதிய அளவிற்கு இல்லை. எனவே அந்த இடத்தை அப்படியே விட்டுவிட்டு, அந்த வேலையை விட்டுவிட்டு வேறொரு வேலைக்கு செல்கிறோம். அங்கு நீங்கள் நினைக்கிறபடி நல்ல வருமானம் கிடைக்கிறது. ஆனால் துளி அளவு கூட மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை. எனவே அந்த இடத்தையும் விட்டு வேறொரு இடத்திற்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய இடம்
அதே சமயம் மனநிறைவாக சேலரியும் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறோம். அங்கு சென்று பார்க்கும்போது அங்கு இரண்டும் மனநிறைவாக கிடைக்கிறது. ஆனால் துளி அளவு கூட ஓய்வெடுக்க முடியாமல் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழலாக அமைகிறது. எனவே அங்கிருந்து இவை மூன்றும் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்கிறோம். இப்படியே மாறிக்கொண்டு எங்கு சென்றாலும் உறுதியாகவே அந்த இடத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை துரத்தி கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. எனவே இந்த வேளையில் இருக்கின்ற இடத்திலேயே அந்த பிரச்சனைகளை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உத்வேகக்காரகரான செவ்வாய் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கிறார். எனவே சிம்மராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைத்தபடியே சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது. உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. இழுபறியாக இருந்த பல பணிகளை நிறைவாக செய்து முடிக்க முடியும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு சுப விரயத்தை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை மங்களகாரகரான செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த வேளையில் அரசாங்க காரியங்களில் கையில் எடுத்த பணிகள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான மாற்றத்தை அதிரடியாக செய்து முடிக்கலாம். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தடைதாமதங்கள், சிரமங்களை உறுதியாக தவிர்க்க முடியும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே சிம்ம ராசிக்காரர்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கல்வி ரீதியான பணிகளிலும் முன்னேற்றம் உண்டு. இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. ஏனென்றால் மங்களகாரகன் விரயத்தில் இருந்து விலகி ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பில் விரய செலவுகள் குறையும். அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் வளர்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதால் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி நீங்கள் விரும்பிய ஒரு நபரால் நிச்சயமாக உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும்.